தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட பறவைகள் கணக்கெடுப்பில் 700 மேற்பட்ட பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அழிவின் விளிம்பில் உள்ள பறவை இனங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த பறவைகள் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களும் கணக்கெடுப்பில் வெளியாகியுள்ளன. சுற்றுச்சூழல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்படிப்பட்ட பறவைகளை பாதுகாக்கும் வகையில் நாடு அரசு சார்பில் மாநிலம் முழுவதற்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட பறப்பில் 7 லட்சத்திற்கும் அதிகமான பறவைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிலப்பகுதி மற்றும் ஈர நிலப்பகுதி என 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 397 ஈர நிலப்பகுதியில் வாழும் பறவை இனங்களும் நிலப்பகுதியில் வாழக்கூடிய 401 பறவை இனங்களும் கணக்கிடப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பறவைகள் கணக்கெடுப்பில் அழிந்து வரும் பறவைகள் மற்றும் இரவு நேர பறவைகளை ஆவணப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் அழிந்து வரும் பறவை இனங்களாக கருதப்படும் 37 பறவை இனங்களில் 26 பறவை இனங்கள் கணக்கெடுப்பின் போது தென்பட்டுள்ளன. உலகின் மற்ற பகுதிகளில் இருந்து தமிழகத்திற்கு இடம்பெறும் பறவைகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான புலம்பெயர்ந்த பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட அரசு தெரிவித்துள்ளது. சாம்பல் நிற வாத்து, கபரும் பூநாரை, கபரியர காட்டான் உள்ளிட்ட புலம்பெயர்ந்த பறவைகள் சதுப்பு நிலையில் பரவலாக காணப்பட்டுள்ளன. மற்ற பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் தங்கும் 6 மாத காலத்தில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதால் புலம்பெயர்ந்த பறவைகளின் வருகை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.